ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் காமெண்ட்டில் கொடுத்த ஆளுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ டைம் இல்லை அங்கே டைப் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் சின்ன சின்னது இருந்தான்னா அங்கே ரிப்ளை கொடுக்கலாமோ. கொஞ்சம் பெரிய கொஷின் கேட்டான்னா ரிப்ளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு கேட்ட கொஷின்ஸுக்கு இன்றைக்கி ரிப்ளை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் தமிழ் பேசுகிறதுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் இந்த மாதிரி கொஷின் பார்த்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும், எனக்கு தெரியும் அது. ஸோ தப்பனிச்சிக்காதுங்க. அவர் என்ன கேட்டாருன்னா நான் அங்கே ஸ்க்ரீனில் போடுறேன். அதுக்கப்புறமும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ எதனா அவர் பேரு, அவர் கேட்ட கொஷினு இன்கேஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக்காக பேசிட்டேன்னா தப்பனிச்சிக்காதீங்க. இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. ஸோ ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தா, ஸோ பிரகாஷ் கார் கேட்குறாங்க. ஸோ ப்ரோ வணக்கம், போர்த்துகல் 5 lakh ஓப்பன் பண்ணிட்டாங்களா, ப்ளீஸ் ரிப்ளை மீ అని கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. ஸோ மேபி 2024 வரைக்கும் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டான். இந்த கடைசி வரைக்கும் கூட டிசம்பர் ஆக போகுது. மேபி 2025లో இப்போ ஆல்ரெடி 5 lakh பண்ணுற ஆளுக்கு இன்னும் பயோமெட்ரிக் முடியல. ஸோ ஜூன் 3 வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டார்ல 2024. ஸோ ஜூன் 3 வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவங்களுக்கே ஒன்றும் முடியலங்க. ஸோ அவங்களுக்கு பயோமெட்ரிக் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஆர்சி கொடுத்துட்டு கார்டு ஒன்றும் கொடுக்கல. எனக்கு சீக்கிரம் வந்துச்சு. ஸோ இன்னொரு ஆள் நிறைய பேர் கிட்ட 3 மாதம் ஆகி போகுது. ஸோ அவர் பயோமெட்ரிக் முடிஞ்சு இன்னும் இது வரைக்கும் அவருக்கு இன்னும் வரல கார்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு. ஸோ அவருக்கு ஜாப் எத்தனை வேக்கன்சி இருக்கோ, எத்தனை பேர் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் மேபி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று ஆர்டிக்கல் சேஞ்ச் பண்ணி இது ஆர்டிக்கல் சேஞ்ச் பண்ணி தான் இன்னொரு புதுசாக ஆர்டிக்கல் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அது என்னன்னு வெயிட் பண்ணலாமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, இவர் சார் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எதுக்கு இந்த காமெண்ட் பிக் பண்ணான்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு 2015 எப்படோ மேபி அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் அதிகமாக வருது. ஏன்னா இப்போ கூட வருதுல்ல, அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். ஸோ ஒரு ஜாபு போட்டு இந்த கண்ட்ரியில் இந்த வேகன்சி இருக்குன்னு போட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தான்னா சும்மா காமெண்ட் போடுன்னு வருது. ஐஎம் இன்ட்ரெஸ்டட்னு. ஸோ சார் நீ தப்பனிச்சிக்காதுங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு நம்ம கையில் இப்போ எதுவுமே வேகன்சி இல்லைங்க. ஸோ ஏதோ ஒன்று வேகன்சி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அப்போ போகிறோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில் இருக்கான்னா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா அந்த வீடியோவில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வேகன்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, சதீஷ்குமார் கேட்குறாங்க, அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ சதீஷ்குமார் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறான்னா, நம்பர் பர்சனல் நம்பர் கொடுக்க முடியாதுங்க, தப்பனிச்சிக்காது. ஸோ நீங்கள் எதனா இன்ஃபர்மேஷனுக்காக வீடியோ பாருங்கள். ஸோ இன்னொரு டவுட் எதனா வந்துச்சுன்னா இந்த மாதிரி காமெண்ட் போடுங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன். எனக்கு மேபி எமர்ஜென்சினா நானே இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இவர் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ராஜீவ் இவர் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா, ஸோ போர்ச்சுகலில் ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அவர் கேட்குறாங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ நான் ராஜீவ் ஃப்ரம் தமிழ்நாடு, அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ போர்ச்சுகலில் ஜாப்ஸ் எப்படி இது பண்ணாங்கன்னா, ப்ரெசென்ட் ஒர்க் பர்மிட்ஸோ இல்லைன்னா ஜாப் சேகர் வீசா. ஜாப் சேகர் வீசா கூட ஈஸி தான், ஸ்லாட்ஸு கிடைக்கல அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாப் சேகர் வீசாக்காக ட்ரை பண்ணுங்க. ஒர்க் பர்மிட்டுக்கு கிடைக்கலன்னா ஸோ எதுக்குன்னா அது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ்ஸு. லேட் ஆனால் கூட மேபி சக்ஸஸ் வரும். டாக்குமெண்ட்ஸ் அவர் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் கொடுங்க. கொடுத்துட்டுனா உங்களுக்கு கண்டிப்பாக வீசா கிடைக்குமோ, ஜாப் சேகர் வீசா. உங்களுக்கு ஜாப் சேகர் வீசா வந்துச்சுச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே செட்டில் ஆகிறதுக்கு ஈஸி. ஸோ ஜாப் சேகர் வீசா வந்துச்சுச்சுக்கோங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணுமுன்னா நான் கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். எதுக்குன்னா நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஜாப் வேணுமோ, கான்ட்ராக்ட் வேணுமோ, ஜுந்தா வேணுமோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஆர்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமோ.
ஸோ அது என்னென்ன ப்ராசஸ்ன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த ஜாப் சேகர் விசாக்காக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் பார்த்தா மோகன் கேட்குறாங்க, லாயர் காஸ்ட் எவ்வளோ ப்ரோன்னு கேட்குறாங்க. ஸோ லாயருக்கு வந்து அதை நம்ம டிஆர்சிக்காக லாயர்னு பிடிச்சிட்டுல அந்த அவருக்கு அது கேட்குறாங்க. ஸோ லாயருக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க அங்கே. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது. ஃபேமஸான லாயர் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் வந்து நார்மலாக கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. அதில் அப்புறம் வந்து வீடில் சொல்லக்கூடாதுங்க. இன்னொரு கொஸ்டின் பார்த்தா பாலாஜி கேட்குறாங்க, பிரதர் ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, எப்படி கைடு பண்ணுங்க ப்ளீஸ், உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், நான் கால் பண்ணி பேசணுமோ. அப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எனி ஜாப் கைடு மீ சார்னு கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் சொல்லிட்டல, தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமும், தப்பனிச்சுக்காதுங்க. ஸோ பாலாஜி சார், நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் என்ன ஜாப்க்கு ட்ரை பண்ண போகிற சொல்லிட்டேன்னா அது சொல்கிறது கொஞ்சம் ஈஸி. ஸோ இப்போ ப்ரெசண்ட் வந்து ஒர்க் பர்மிட்ஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அப்புறம் வந்து ஜாப் சேகர் வீசா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒர்க் பர்மிட் ஆர் ஜாப் சேகர் வீசா. ஸோ அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணிட்டேன்னா அதுக்கு ஏதோ ஒன்று வேணுமான்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ எப்படி பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு ஆள் ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட மொத்தம் அவரே பண்ணி தரணுமோ அப்படி நீ யோசிக்காதீங்க. அவருக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு வெளிநாடுக்கு போகணுமன்னா எப்படி போகணுமோ நீங்களே ஒன்று ஒன்று டூ டூ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இது வேணுமா அது வேணுமா இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா நிறையா என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமாங்க வீசா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாரன்ஸு கேட்குறாங்க, ஹாய் அண்ணா, ஐ எம் லாரன்ஸு, உங்கள் ஃபோன் நம்பரு. ஸோ இவர் போர்ச்சுகல் வர்றதுக்காக நான் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் வந்து கொஞ்சம் பர்சனலுங்க, தர முடியாது. சயந்தன் கேட்குறாங்க, அக்ரிகல்ச்சர் ஒன் டே டேக்ஸ் ஹவு மச் ப்ரோன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் வேலை பண்ணும்போது டேக்ஸ் வந்து நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லைங்க. எதுக்குன்னா நீங்கள் வேலை பண்ணும்போது அவங்களே அந்த கம்பெனியே பே பண்ணுறது. ஸோ டேக்ஸு பே பண்ண என்ன சொல்வாரோ, டேக்ஸு இல்லாமல் நமக்கு டேக்ஸ் சம்மந்தம் கிடையாது. அதில் வந்து 820 பேசிக்கு. சில பேர் என்ன பண்ணுறாருன்னா 11% அதில் கட் பண்ணுறாங்க டேக்ஸுக்காக. அதுக்கு தனியாக என்ன பண்ணுவார், சாப்பாடு காசு கொடுப்பாரு. ஸோ இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு காசு கொடுக்காம இந்த டேக்ஸு கட் பண்ண மாட்டான். ஸோ அது டிஃப்ரெண்ட்டு. அது ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மாதிரி. இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கு சம்மந்தம் இல்லாமல் 1 ஹவருக்கு வந்து 4.5 யூரோ 4.5 யூரோ அவர் கொடுப்பாரு. அதுங்க நீங்கள் டேக்ஸுக்காக திங்க் பண்ணாதுங்க. ஸோ இன்னொரு என்ன கொஸ்டின் கேட்டாருன்னா, சத்தகிரி கேட்குறாங்க, நம்பர் சார்னு கேட்குறாங்க. சத்தகிரிங்க நம்பர் வந்து பர்சனலாக நம்பர் யாருக்குமே கொடுக்கலைங்க, தப்புச்சுக்காதுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தான்னா காமெண்டில் கேளுங்க. ஸோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கும் நம்ம சேனலில், அதில் கேளுங்க. டைம் இருக்கும்போது ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் வந்து கொஸ்டின் படிச்சுட்டு சொல்லிட்டேன். ஸோ ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா தப்பாச்சுக்காதுங்க. ஸோ இது மேலே உங்களுக்கு எதை டவுட் இருந்தான்னா எந்த வீடியோவில்னா சரி டவுட்டு கேளுங்க. ஸோ நான் கண்டிப்பாக இந்த மாதிரி அங்கே சின்னது எதுனா இருந்தான்னா அங்கே ரிப்ளை கொடுக்குறத ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.